எனக்கு தங்கச்சி மாதிரி. அதையும் மீறி ஒரு பொண்ணா நான் சொல்றேன், உனக்கு இங்க நடந்தது பெரிய அநியாயம். அப்படி இருக்கும்போது நீ வீட்டை விட்டு இந்த சமயத்துல வெளியே போறது தப்பு. திவ்யா, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. போது, நிறுத்துங்க சித்தி. இனிமே மகாவை பத்தி இந்த வீட்ல தப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மாமா, என்ன நடக்குது இங்க? வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. நான் நினைச்சத என் பேத்தி திவ்யாவே சொல்லிட்டா. மகா நிச்சயம் நல்ல பொண்ணுங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கவே முடியாது. இனிமே இந்த பிரச்சனைய பத்தி யாரும் பேச வேண்டாம். அது இல்ல மாமா. அதான் அப்பா சொல்லிட்டார்ல, நீங்க பேசாம போங்க. மகா, என்ன நடக்குதுங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. எல்லாம் என் தலைவிதி. நான் கேட்டது இப்ப நடந்தத பத்தி இல்ல. அப்புறம் வேற என்னக்கா கேக்குறீங்க? என்ன விளையாடுறியா? தெரு இறங்கி வந்தான், உன்னை அவன் பார்த்தான், நீ அவனை பார்த்த. பெரிய பிரளயம் வெடிக்க போதுன்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கான், நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்க. நீ யானு ஷாக்கா அவனும் கேட்கல. அவனும் உன்னை பார்த்துட்டான்னு உனக்கும் பதட்டம் வரல. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்ன ஏற்கனவே பார்த்துட்டாருக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவர் என்ன பார்த்துட்டாரு. எப்ப பார்த்தான்? அன்னைக்கு பூஜை செஞ்சுட்டு அவருக்கு நான் குங்குமம் வைக்க போனேன். அவர் உயிரை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கமா இருந்தது. என்னை யாரு பாக்குறாங்கன்னு நான் சரியா கவனிக்கல. ஆனா கவிதா அக்கா அன்னைக்கு பாத்துட்டாங்க. பிரச்சனை எதுக்கு வந்ததுன்னா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் மயில் அண்ணனுக்கு தெரியுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவரு மயில் அண்ணன் மேல ரொம்ப கோபப்பட்டாரு, துரோகின்னு வேற சொல்லிட்டாரு. மயிலையா துரோகின்னு சொன்னா? மயில் அண்ணன் அத சொல்லிதான் வருத்தப்பட்டாரு. அவரு மயில் அண்ணன் மேல கோவப்பட்டத சொல்லதான் மயில் அண்ணன் என்ன ரூம்குள்ள வர சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நீயும் மயிலும் பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? இப்ப பாரு, இப்ப என் புருஷன் பார்த்து தேவையில்லாம பிரச்சனை ஆயிடுச்சு. மயில் என்ன உள்ள வந்து சாதாரணமா தான்க்கா தாப்பா போட்டாரு. இப்ப கூட பாருங்க, நீங்க உள்ள வந்த உடனே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால தானே தாப்பா போட்டீங்க. அதே மாதிரிதான் மயில் அண்ணனும் தாப்பா போட்டாரு. ஆனா அத அவரு தப்பா நினைச்சிட்டாரு. தினேஷ் இப்படி பண்ணது பெரிய தப்பு. உன் மேல அபாண்டமா பழி போட்டிருக்க கூடாது. அவர் இப்படி பண்ணதுனால என்ன தப்பா நினைச்சிடாதம்மா. என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய உண்மைய வெளியே சொல்லாம இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் அமைதியா இருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? நான் என்னைக்குமே உங்களை தப்பா நினைக்க மாட்டேன்க்கா. நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உன் நல்ல மனசு யாருக்குமே வராது மகா. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். மகா உயிரை காப்பாத்தான் நம்ம தாலியை கட்டணும். அது ஒரு பக்கம் நியாயமாவே இருந்தாலும், நான் தாலி கட்டின பொண்ணுதான் மகான்னு திவ்யாக்கு தெரிஞ்சா என்ன பண்றது? மனுஷங்களா இவங்களாம்? இப்படிதான் இவங்களாம் இப்படி இருக்காங்களோ தெரியல. என்ன சைலண்டா இருக்க? என்னது? நான் சொன்னதெல்லாம் உன் காதுல விழவே இல்லையா? ஓ, நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமா. எப்படிதான் ஒரு பொண்ணு மேல இப்படி எல்லாம் பழி போடுறாங்களோ. பாவம் மகா, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா.
அதுக்கு தான் வேற இடத்துல தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணேன். இவ்ளோ நடந்த பிறகும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப கூடாது திரு. அதனாலதான் அவளை இங்கே இருன்னு சொல்லிட்டேன். நான் செஞ்சது கரெக்ட் தானே? ஆ ஆ கரெக்டு தான். ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? மகா இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சச்சா பிடிக்கலன்னு இல்லை, அவளை நிம்மதியா வேற ஒரு இடத்துல தங்க வச்சு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைக்கலான்னு பார்த்தேன். ஆனா திரும்பவும் வேலைக்காரியா இருக்காளேன்னு யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓ, நீ அத நினைச்சுதான் வருத்தப்படுறியா? ஆமா, அவளுக்குன்னு ஒரு வேலை இல்லைன்னா கஷ்டம் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். அவளுக்கு ஒரு வேலை இருந்தா அவ சொந்த கால நிப்பா. அவளை யாரும் தப்பாவும் பேச மாட்டாங்க. கமெண்ட். ஓ, நீயா? உள்ள வா. அக்கா, சாமிக்கு பூஜை பண்ண குங்குமமும் நெய்வேத்தியமும் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்.